வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி நாம் 60வது நாள் பார்க்க போகிறோம். சரியா? இதோட நமக்கு மொத்தமாக 600 கேள்விகள் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது இல்லையா? என்எம்எஸ் எக்ஸாம் இந்த வாரம் சாட்டர்டே அன்னைக்கு எழுத போகிறீங்க. அந்த எக்ஸாமை எப்படி எழுதுறது, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக சொல்லித்தரேன். சரிங்களாமா? ஓகே, இதில் பாருங்கள், 591வது கேள்வி ரவுண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாருங்க 48, இங்கே 6, 48 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 8 6 48. அடுத்ததான் இங்கே மேலே 81, கீழே 9, 81 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 9 81, 8ஐயும் 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா 17. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடுவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க 84 12ஆல் வகுக்கிறோம். 84 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக செஞ்சாலும் ஓகே தான், இல்லை 2 2ஆக செஞ்சாலும் ஓகே தான். 7 12 84. அதே மாதிரி 56 7ஆல் வகுக்கிறோம். 56 7ஆல் வகுத்தோம்னா 8 7 56, 8 7ஐயும் கூட்டினோன்னா 15. அதை நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி 96 கீழே இருக்கிற 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 8 96. அதே மாதிரி இந்த 72 9ஆல் வகுக்கிறோம். 72 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 8 9 72. அப்போ 12 8ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 20. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 4 20. நம்ம புரியுதா? ஏன்னா நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தோ இல்லை லைனாகவே நம்பர் சொல்லியோ அவங்க கட்டாயம் 5 6 கேள்வி கேட்குறாங்க. இன்னும் சிலர் என்னன்னா, அதெல்லாம் நம்ம அந்த மாடல்லாம் முதல்ல பார்த்தோம் அப்படிங்கிறதால இப்போ மறந்துட்டு இருப்பீங்க. திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்க, நான் திரும்ப உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுறேன். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 3 நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்ததா 592 Z ஈக்குவல் டு 2197 மற்றும் R ஈக்குவல் டு 729 என குறிப்பிடப்பட்டால் J என்பதை எவ்வாறு எழுதலாம்? இப்போ பாருங்க, ஆல்பபெட்டில் Z அப்படிங்கிறது 26வது எழுத்து. கரெக்டா? 26ல் பாதி என்ன? 13. 13 கியூப் பண்ணோம் அப்படின்னா 2197 கிடைக்கும். புரியுதான்னு பாருங்க. இசட்ன்றது 26வது எழுத்து, 26ல் பாதி 13, 13 கியூப் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த 2197. அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது ஏபிசிடியில் 18வது எழுத்து, 18ல் பாதி 9, 9ஐ கியூப் பண்ணோன்னா கிடைக்கிறது 729. அப்போ எத்தனையாவது எழுத்தோ அதை பாதியாக்கி அதை கியூப் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் ஜே யோசிச்சு பாருங்க. இதுதான் முதல்ல என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதே ஃபஸ்ட்டு உங்களுடைய கொஷின் பேப்பருக்கு பின்னாடி ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஜேங்கிறது 10வது எழுத்து. கரெக்டா? அப்போ 10ல் பாதி 5. ஸோ என்ன பண்ணணும்? 5ஐ கியூப் பண்ணணும். 5ஐ கியூப் பண்ணீங்க அப்படின்னா 125. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 125. ஓகேங்களா? இதே மாதிரி நான் ஒரு கொஷின் தரேன், உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இங்கே கியூப் வச்சு சொன்னோம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Z ஈக்குவல் டு 169 169, R ஈக்குவல் டு 81 எனில் எல் ஈக்குவல் டு வாட்? இங்கே எப்படி ஜே கேட்டாலும் அது மாதிரி நான் எல் கேட்டிருக்கேன். இங்கே கியூப் சொன்ன மாதிரி நான் வேற ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அது என்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குரூப்புடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் அடுத்தடுத்தும் ஒன்று ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது முன்னாடி சொன்னது மறக்காம இருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லும் போதே நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல ஆன்சரை சொல்கிறேங்க. சரிங்களாமா? ஸோ Z 169 R 81 அப்படின்னா எல் ஈக்குவல் டு வாட்? ஓகேவா? அடுத்ததா 593. நான் 2020ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தேன். இதில் 2021ஆம் ஆண்டு என் பிறந்த நாள் அன்று என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2020ல் என்ன கிழமை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2021 வெள்ளி. இது 20க்கு அடுத்த வருஷமே 21 தான். வெள்ளிக்கு அடுத்தது என்ன வந்துடும்? சனி. அப்போ ஆன்சர் சாட்டர்டே. நம்ம இதை பற்றி கேலண்டரை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் பாருங்க. எப்போ உங்களுக்கு இயர் மாறும், அந்த டே மாறும் அப்படின்னா லீப் இயர் வரும்போது மட்டும். இப்போ நீங்கள் 2020 அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம 2021 சாட்டர்டே தான் பார்த்துருக்கோம். இன்னொன்று அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே அக்டோபர் 2 சொல்லியிருக்காங்க, அதுதானே காந்தி ஜெயந்தி. அப்போது இதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு பிப்ரவரி வரல. 2021 வரக்கூடிய பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 நாள் தான். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா சாட்டர்டேன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 சாட்டர்டே. சப்போஸ்
இதே கொஷினை இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படி அப்படின்னா, இதே 2020 எடுத்துக்கிறேன். நான் 2020 ஜனவரி 1 அன்று பிறந்தேன். 2020 ஜனவரி 1 ஒரு ஃப்ரைடேனே வச்சுக்கிறேனே, ஃப்ரைடே அப்படின்னா, இதே 2021 பிப்ரவரி 1 என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 2020ங்கிறது லீப் ஆண்டு. இதில் ஜனவரி 1 அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நடுவில் பிப்ரவரி வருது. ஸோ இங்கே வரும்போது ஃப்ரைடேக்கு அப்புறம் அப்படியே சாட்டர்டே வராது, சாட்டர்டேவை விட்டுடணும். சாட்டர்டே விட்டுட்டு என்ன வரும் அப்படின்னா சண்டே வரும். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? லீப் ஆண்டா இருந்தால் அதுக்கு அடுத்த வருஷத்தில் ஒரு நாளை விட்டுடணும், விட்டுட்டு தான் அதுக்கு அடுத்த டேவை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ இங்கேயே நம்ம விடல, 2020 லீப் தானேன்னா இங்கே வந்துடுறதுல பாருங்க, அந்த பிப்ரவரி முடிஞ்சிடுச்சு, அக்டோபர்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்களே. இங்கே ஜனவரியில் ஆரம்பிச்சிருக்காங்க, நடுவில் பிப்ரவரி வருதுன்றதால ஒரு நாள் கூடுதலாகும். நம்ம புரிஞ்சு முடியுதா? பிப்ரவரி, ஏன்னா பிப்ரவரி 29 நாளில் லீப் வருஷத்தில், அதனால. சரிங்களாம்மா? அடுத்ததா 594. இதில் பாருங்க, இதில் இந்த கொஷின் மார்க் போட்ட இடத்துல என்ன டயக்ராம் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே பாருங்க, 1 2 3 4 5, 1 2 3 4, 1 2 3, 5 4 3. அப்போ அடுத்து இங்கே என்ன வரணும்? 2 டாட் வரணும். பாருங்க, இந்த 2 இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த படம் கிடையாது, இந்த படம் கிடையாது. கீழே பாருங்க, 1 2 3. அப்போ இந்த இடத்துல 4 டாட் வரணும். ஸோ 1 2 3 4, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. சரிங்களா? இந்த மாதிரி டயக்ராம் வர கொஷின்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்க. அடுத்ததா 595. இதையும் அதே மாதிரி தான். இப்போ இதில் என்னன்னா, இந்த மாதிரி டபுள் இந்த ஈஸ்ட் கொடுக்கும்போது சிலர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்ட்டுன்னு. இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டபுள் ஈஸ்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த முதல் இருக்கிற 2 படத்துக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அதே ரிலேஷன்ஷிப்ல இந்த 2 படமும் வரணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதில் இந்த ட்ரையாங்கிளோட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 ட்ரையாங்கிள் இருக்கு, கரெக்டா? இதில் பாருங்க, 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள் இருக்கு. இங்கே 7 ட்ரையாங்கிள், இங்கே 6 ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் ஸ்டாரோட அந்த ஆர்ம்ஸ், சரிங்களா? அப்போ 1 கம்மியாக இருக்கு. அப்போ அதே மாதிரி பாருங்க, 1 2 3 4 5, இங்கே 5 ஸ்டார் இருக்கு. அப்போ அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை வரணும்? 4 ட்ரையாங்கிள் ஸ்டார் வரணும். 1 2 3 4 முடிஞ்சு பாருங்க. ஸோ ஆன்சர் இதுதான். வேற எதுலேயும் அந்த மாதிரி 4 ஸ்டார் வர்றது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று, இது எல்லாமே ஸ்டார், கீழே இருக்கிறதும் ஸ்டார் தான் இருக்கணும். நீங்கள் இதை எண்ணாமலே ஆன்சரை சொல்ல முடியும். இங்கே ஸ்கொயர் ஷேப்பு, இங்கே வேற ஷேப்பு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு ஒருவேளை இங்கேயுமே அவங்க ஸ்டார் மாதிரி மாற்றி மாற்றி வேற ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தான் யூஸ் ஆகும், எத்தனை ஸ்டாரில் அந்த ஆர்ம்ஸ் இருக்குது இல்லை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. சரிங்களாம்மா? ஸோ இது வரைக்கும் மேட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தோம். அடுத்ததாக சேட்டில் வரக்கூடிய கொஷின் பாருங்கள். மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம ஏற்கனவே போர்ட் மாஸ் ரூலை பற்றி சொல்லியிருக்கோம். போர்ட் மாஸை பற்றி கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கொஷின் கேட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்தால் இந்த ப்ராக்கெட் -60/3, ஒரு 3 3, ஈர் 3 6, மைனஸ் இருக்கிறதால -20. சரியா? -20 இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிச்சா? பக்கத்தில் என்ன இருக்குது? +10 இன்ட்டு அடுத்தது இங்கே வாங்க, 45/3, ஒரு 3 3, 15 3 45. அப்போ 15 -2. இப்போ பாருங்க, -20 +10, குறி வேற வேற இருக்கிறதால கழிக்கணும். 20ல் 10 போயிடுச்சுன்னா 10, பெரிய நம்பர் குறி மைனஸ்ங்கிறதால மைனஸ், இன்ட்டு 15 -2, 15ல் 2 போயிடுச்சுன்னா 13, 13யும் 10யும் பெருக்கணும்னா 130, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ஆன்சர் -130. இவ்வளோதான். நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் பாருங்க, உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. இதுக்கு ப்ராக்கெட் -80/4 +15 இன்ட்டு 75/5 -5. சரியா? இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்ல முடியுமான்னு பாருங்கள். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது 2வது கேள்வி. அங்கே சொன்ன மாதிரியே இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வகுத்தில் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் நம்பரை ப்ளஸோ மைனஸோ என்ன கொடுத்துருக்கோமோ அதை பண்ணிவிட்டு வர ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களாம்மா? அடுத்ததாக 597, a⁻−8 = 4⁻−4. தென் a = இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள், a⁻−8 = 4⁻−4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பேஸ் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா பவர் ஈக்குவலாக இருக்கணும். பேஸ் இங்கே ஏ இருக்குது, அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த பவர் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கலாம்.
இங்கே -8 இருக்குது, இங்கே -4 இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள் a பவர் -8 ஈக்குவல் டு இந்த பேஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். எழுதலாம் இல்லையா? 4 2 ஸ்கொயர் பவரில் இருக்குன்னு என்ன இருக்குது? -4. அப்போ a பவர் -8 ஈக்குவல் டு 2. இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கலாம் பாருங்கள். 2 8 அப்போ -8 சரியா? ஏன்னா ஏற்கனவே ஃபார்முலா படிச்சுப்போம். a பவர் m ஹோல் பவர் என்னன்னா எப்படி எழுதலாம்னா a பவர் m இன்ட்டு என்னன்னு எழுதலாம். இதில் எடுத்து பெருக்கி ஆன்சர் எழுதலாம். அப்போ இப்போ பாருங்க பவர் 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. இங்கேயும் -8 இங்கேயும் -8. அப்போ பேஸ் இங்கே a இங்கே 2. ஸோ ஆன்சர் a ஈக்குவல் டு 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 முடிஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2ங்கிறது தான் சரி. சரிங்களா? நான் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி தரேன். ஏற்கனவே 2 கேள்வி தந்தோமா? இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற 3வது கேள்வி இது. இதே மாடல்லே தரம் பாருங்க. a பவர் -16 ஈக்குவல் டு 4 பவர் -8 இப்படின்னு கொடுக்குறேன். a பவர் -16 ஈக்குவல் டு 4 பவர் -8 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன வரும்? நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். கண்டுபிடிச்சி இதுக்கு ஏவுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்ததா 598. இஃப் ax² + bx + c ஈக்குவல் டு x - 4 இன்ட்டு 2x + 5 தென் b ஈக்குவல் டு அப்படின்னா b உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் இந்த ax² + bx + c இருக்கட்டும். இங்கே சாதாரண பெருக்கல் x எடுத்து 2x கூட பெருக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2x² கரெக்டா? அடுத்ததா x எடுத்து 5 கூட பெருக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? +5x. அடுத்ததா -4 எடுத்து 2x கூட பெருக்கணும்னா 4 2 8 -8x. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா -5 20. அப்போ பாருங்க 2x². 5x - 8x என்ன வரும்? -3x -20. இந்த பக்கம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ax² + bx + c. இப்போ நேராக இருக்கிறது தான். ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது, சியோட வேல்யூ இது. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. பியோட வேல்யூ -3. ஆன்சர் b ஈக்குவல் டு -3. ஏற்கனவே ஒரு 3 கேள்வி கேட்டோமா உங்களை? 4 கொஸ்டின் கேட்டோம். 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா? 4 இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன் நான் உங்களை. ஏவோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன? இது ரெண்டுத்துக்கும் இப்போ நான் பாக்ஸ் பண்ணதுலேருந்தே உங்களால் சொல்ல முடியும். சரியா? ஏவுக்கும் சிக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கான 4வது கேள்வி. சரியா? 599 3/4 இன்ட்டு 5/8 டிவைடட் பை 1/2. நம்ம ஏற்கனவே சொன்ன போர்ட் மாஸ் ரூல் படி தான் 3/4 இன்ட்டு 5/8 டிவைட் இருந்தால் ஃபர்ஸ்ட் அதை என்னவா மாற்றிக்கணும்? மல்டிப்ளையாக மாற்றிக்கணும். அப்போ 1/2 ரெசிப்ரோக்கலாக மாறிடுச்சுன்னா 2/1 ஆகிடும். கரெக்டாக? 2 1s are 2, 2 4s are 8. அப்போ 3/4 இன்ட்டு 5/4. இப்போ எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 5 15 4 16. ஸோ ஆன்சர் 15/16. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. சரியா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 600. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி கொஸ்டின் எது? இதோடு நமக்கு மொத்தம் 600 கேள்விகள் முடியுது. சரிங்களா? இந்த 600 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னாலே மேட்டில் வரக்கூடிய ஃபுல்லாக அது 90யும் சரி, சேட்டில் கேட்கக்கூடிய மேத்ஸ் 20 கொஸ்டின்ஸையும் உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ணுற முடியும். சரியா? இப்போ இதில் பாருங்கள் 128 √128 -√98 + √18. 128க்கு ரூட் எடுக்கணும். ஃபுல் ரூட் கிடையாதுங்கிறதால நம்ம இந்த மாதிரி போட்டு போடுவோம் இல்லையா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறோம். 2ஆல் போட்டோம்னா 6 2 12 4 2 8 மறுபடியும் 2 3 2 6 2 4 மறுபடியும் 2 16 2 32 மறுபடியும் 2 8 2 16 மீண்டும் 2 4 2 8 2 4 மறுபடியும் 2 2 2. பாருங்களேன் ரூட் எடுக்கிறப்ப 2 2 இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 2க்கு பதில் ஒரு 2, இந்த 2 2க்கு பதில் ஒரு 2, இந்த 2 2 கடைசியாக ஒரு 2 மட்டும் தனியாக நிற்கும். அப்போது 2 4 4 2 8 தனியாக நிற்கிற 2க்கு என்ன போட்டுக்கலாம்னா ரூட் போட்டுக்கலாம். 8 √2. அடுத்தது இங்கே வருவோம். 98 2ஆல் செஞ்சோன்னா 49. 7ஆம் வாய்ப்பாட்டில் செய்யலாம். 7 49 ஒரு 7 7. இந்த 2 7க்கு பதில் ஒரு 7. அப்போ மைனஸ் இருக்கிறதால -7. இந்த 2 தனியாக இருக்கிறதால 7 √2. கரெக்டா? அடுத்தது 18. 18 2ஆல் செஞ்சோன்னா 9 2 18. 3ஆல் போட்டோன்னா 3 9. 3ஆல் போட்டோன்னா ஒரு 3 3. இந்த 2 3க்கு பதில் ஒரு 3. ஸோ +3. இந்த 2 தனியாக இருக்கிறதால √2. இப்போ எல்லாத்துலையும் நமக்கு √2 வந்துடுச்சான்னு பாருங்க. கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே 128 98 கழிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தப்பு. சரியா? இப்போ 8லேருந்து 7 கழிச்சோன்னா 1. 1 கூட 3 கூட்டினோன்னா 4. ஸோ ஆன்சர் 4 √2. ஆனால் எங்கேயுமே பாருங்கள் 4 √2 அவங்க கொடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா
இந்த ரூட்டுக்கு வெளியில் இருக்கிற 4 மறுபடியும் உள்ள அமைச்சிருக்காங்க. உள்ள இருந்து வெளில வந்தா 2 முறை இருந்தா 1 முறை வரும். வெளியிலேருந்து உள்ள போறப்ப 2 முறையா போகும். அப்ப இந்த 4 உள்ள போறப்ப 4 பெருக்கல் 4ன்னு போகும். ஏற்கனவே உள்ள என்ன இருக்கு? ஒரு 2 இருக்கு. அப்ப பாருங்க 16 16 2 32. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி √32. நம்ம புரியுதுங்களாமா? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. இந்த மாடலையும் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களாமா? ஸோ இதோட இந்த 600 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய இந்த 2-3 நாள் இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நானும் அடுத்ததா என்ஓஎம்எஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எதெல்லாம் முக்கியமான கொஸ்டினோ அதெல்லாம் ஒரு வீடியோவா சேர்த்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல போடுறேன். ஓகேவாமா? தேங்க்யூ.